சவுக்கு சங்கர் வீடியோவை ஒளிபரப்பியதற்காக யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பெண் காவலர்கள் குறித்து யூடியூபர் சவுக்கு சங்கரின் சர்ச்சைக்குரிய பேட்டியை ஒளிபரப்பிய விவகாரத்தில் கடந்த மே 11ஆம் தேதி ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து பிணை கோரி ஃபெலிக்ஸ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை பிணை வழங்கியது. மேலும் சர்ச்சையான பேட்டியை ஒளிபரப்பியதை அடிப்படையாக கொண்டு அவரது ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிடப்பட்டது.